மற்றும் ஒரு கிறிஸ்மஸ் தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் மறுபடியும் ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்தை சந்திக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இம்மானுவேல் என்ற பெயரின் அர்த்தத்தையும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடுகிற நமக்கு அது என்ன செய்தி சொல்லுகிறது என்பதையும் சுருக்கமாக பார்க்கலாம். இம்மானுவேல் என்ற பெயர் பழைய ஏற்பாட்டில் 2 முறையும் புதிய ஏற்பாட்டில் 1 முறையும் வருகிறது. எபிரேய மொழியில் இம்மானு என்றால் நம்முடன் என்று பொருள். அதே போல எல் என்றால் தேவன் என்று பொருள். எனவே இம்மானுவேல் என்பதன் நேரடி அர்த்தம் தேவன் நம்மோடு, காட் வித் அஸ். இம்மானுவேல் குறித்த தீர்க்க தரிசனம் முதலில் ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா 7இன் சூழலை பார்க்கும்போது ஆகாஸ் ராஜாவின் காலத்தில் யூதேயா தேசம் ஒரு அரசியல் மற்றும் ஆன்மீக நெருக்கடியை சந்தித்தது. இஸ்ரவேலின் ராஜாவும் சீரியாவின் ராஜாவும் கூட்டணி அமைத்து யூதா தேசத்தை தாக்க வந்தார்கள். யூதா தேசத்து ராஜாவான ஆகாஸை அசீரியாவுக்கு எதிரான தங்கள் கூட்டணியில் சேரும்படி கட்டாயப்படுத்துவதே இந்த தாக்குதலின் நோக்கமாக இருந்தது. இந்த நெருக்கடி யூதேயாவில் பெரும் பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியது. ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த காட்சியை இப்படி விவரிக்கிறார். சீரியர் எப்பிராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டிலுள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது என்று ஏசாயா இந்த நெருக்கடியை விவரிக்கிறார். பலத்த காற்றில் நிலை குலைந்து போகும் மரங்களைப் போல மக்கள் திகிலடைந்தார்கள் என்பதை இது காட்டுகிறது. இப்போது ஆகாஸ் ராஜாவுக்கு முன்பாக 2 வாய்ப்புகள் இருந்தது. ஒன்று, அசீரியாவுக்கு எதிராக சீரியா மற்றும் இஸ்ரவேலுடன் கூட்டணியில் இணைவது, அல்லது சீரியாவையும் இஸ்ரவேலையும் எதிர்த்து போரிட அசீரியாவின் உதவியை நாடுவது. இந்த சூழலில் ஆகாஸ் ராஜாவை ஊக்குவிக்கவும் மனிதர்களை நம்புவதற்கு பதிலாக கடவுளின் வல்லமையை நம்பும்படி வலியுறுத்தவும் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை ஆகாஸிடம் அனுப்பினார். ஆனால் கர்த்தரின் வார்த்தையை மீறி ஆகாஸ் ராஜா தேவனை நம்புவதற்கு பதிலாக அந்நிய ராஜ்யமான அசீரியாவை நம்ப முடிவு செய்தார். இந்த நேரத்தில் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு தெய்வீக அடையாளத்தை கொடுத்தார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல் என்ற இந்த அடையாளம் தேவன் தம்முடைய ஜனங்களின் இக்கட்டான நேரங்களில் அவர்களோடு இருந்து அவர்களை காப்பாற்றுகிறார் என்ற வாக்குறுதியை அளித்தது. தேசத்து தலைவர்கள் வழி தவறி போகும்போது கூட கர்த்தர் தன்னுடைய மக்களை கைவிடுவதில்லை. அவரை நம்புகிறவர்களை அவர் உடனிருந்து காப்பாற்றுகிறார் என்பதற்கு ஆதாரமாக இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு தன்னுடைய நற்செய்தி நூலில் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிடுகிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மத்தேயு நினைவுபடுத்துகிறார். இம்மானுவேல் என்ற பெயர் தேவனின் அளவற்ற அன்பை காட்டுகிறது. மனிதனுடைய பாவம் தேவனிடமிருந்து அவனை பிரித்தபோது தேவன் அசாதாரணமான ஒரு காரியத்தை செய்தார். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் முறிந்து போன உறவை மீட்டெடுக்க தேவன் இம்மானுவேலராக மனிதரோடு வாசம் பண்ண இந்த பூமிக்கு வந்தார். அதற்கு ஆதாரமாக இம்மானுவேல் என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உண்மையில் தேவன் தம்முடைய மக்களோடு வாசம் பண்ணுவதை அவர் எப்போதுமே விரும்பி இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு தினந்தோறும் உறவாடியது முதல் பின்னர் ஆசரிப்பு கூடாரம், ஆலயம் என்று எப்போதும் தம்முடைய ஜனத்தோடு நெருக்கமாக இருக்க தேவன் விரும்பினார். தேவன் தன் மக்களோடு வாசமாக இருக்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் பழைய ஏற்பாட்டில் அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கை செய்த போது அவர்களுக்கு 10 கட்டளைகளை உடன்படிக்கையாக கொடுத்தார். இந்த 10 கட்டளைகள் 2 கற்பலகைகளில் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது என்று வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக
ஒரு கற்பலகையில் 5 கட்டளைகளும் மற்றொரு கற்பலகையில் மீதமுள்ள 5 கட்டளைகளும் எழுதப்பட்டது என்று நம்பப்படுகிறது. ஆனால் உடன்படிக்கைகள் எப்போதுமே 2 நகல்களாக எழுதப்படுவது வழக்கம் இல்லையா? பண்டைய காலத்தில் 2 அரசர்கள் உடன்படிக்கை பண்ணும்போது உடன்படிக்கையின் 2 நகல்கள் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு தரப்பினருக்கும் ஒரு நகல் வழங்கப்பட்டது. பண்டைய அகழ்வாராய்ச்சிகள் இதை உறுதி செய்கிறது. உதாரணத்துக்கு கிமு 1271 எகிப்திய மன்னன் 2ஆம் ராம்சேஸ் ஹிட்டைட்டுகளின் மன்னன் 3ஆம் ஹத்துசிலிஸுடன் உடன்படிக்கை ஏற்படுத்திய போது அந்த உடன்படிக்கையின் 2 பிரதிகள் உருவாக்கப்பட்டன. தொல்லியல் அகழ்வாராய்ச்சிகள் எகிப்திய மன்னனின் உடன்படிக்கை நகல் எகிப்திலும் ஹிட்டைட் மன்னனின் நகல் துருக்கியிலும் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 2 பிரதிகளும் ஒரே மாதிரியாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவரவர் உடன்படிக்கை நகலை அவரவர் கோயில்களில் பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். இதே போலதான் 10 கட்டளைகளின் 2 கற்பலகைகளும், ஒன்று இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்திய கர்த்தருடைய நகல், இன்னொன்று இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் மக்களின் நகல். ஆனால் அவைகளை தனித்தனியாக வைப்பதற்கு பதிலாக 2 பிரதிகளும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒன்றாக வைக்கப்பட்டது. காரணம், தேவனுடைய வாசஸ்தலம் அவருடைய ஜனங்களோடு இருந்தது என்பதை நிரூபிக்க தேவனுடைய உடன்படிக்கையின் நகலும் இஸ்ரவேல் மக்களின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டது. இது எவ்வளவு பெரிய ஆன்மீக சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது இல்லையா? தேவன் நமக்கு தூரமானவர் அல்ல, அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிறவர் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு காட்டுகிறது. தேவனுடைய பிரசன்னத்தின் இன்னொரு அழகான உதாரணத்தை முற்பிதாவான யாக்கோபு கண்ட ஒரு தரிசனத்தில் நாம் பார்க்கிறோம். இதை நாம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11-19 வசனங்களில் பார்க்கிறோம். தன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பி ஓடும்போது யாக்கோபு ஒரு தரிசனத்தை கண்டான். அதாவது வானத்தையும் பூமியையும் இணைக்கும் ஒரு ஏணியையும் அதில் தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் தரிசனமாக கண்டான். அப்பொழுது கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமாகி, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இந்த நிகழ்ச்சி தேவன் மனிதர்களின் வாழ்விடத்திலிருந்து தூரமானவர் அல்ல என்பதை காட்டுகிறது. வானத்தையும் பூமியையும் இணைத்த ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் இடையே ஒரு உறவை அடையாளப்படுத்துகிறது. தேவன் மனிதரிடமிருந்து தூரமாக இல்லை என்பதை இது காட்டுகிறது. அதே போல தேவதூதர்கள் ஏணியில் ஏறுவதும் இறங்குவதும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கும் தொடர்புகளை குறிக்கிறது. இது தேவன் மனிதர்கள் வாழ்க்கையில் அக்கறை காட்டுகிறார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. யாக்கோபு இந்த உண்மையை அறிந்து கொண்டார். எனவேதான் அவன் விழித்தெழுந்தவுடன், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன், இந்த ஸ்தலம் தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றல்ல என்று சொன்னான். அதனால்தான் அந்த இடத்திற்கு பெத்தேல், இது தேவனுடைய வீடு என்று பெயரிட்டான். நாம் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் இயேசு யாக்கோபின் இந்த சொப்பனத்தை குறிப்பிட்டு வானத்தையும் பூமியையும் இணைத்த அந்த ஏணியை தன்னோடு ஒப்பிடுகிறார். இதை நாம் யோவான் 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். இங்கு இயேசு தன்னை வானத்துக்கும் பூமிக்கும் இணைக்கும் உண்மையான பாலமாக அடையாளம் காட்டுகிறார். தேவனின் பிரசன்னத்தை மனுக்குலத்துக்கு முழுமையாக உணர்த்துபவர் இம்மானுவேல் என்று பெயரிடப்பட்ட இயேசு என்பதை இது காட்டுகிறது. இதைத்தான் யோவான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். வார்த்தை மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார், வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று கேட்கிறார். புதிய ஏற்பாட்டின் கடைசி பக்கங்களில் வரும்போது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது,
அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் என்று மறுபடியும் இந்த சத்தியத்தை வேத புத்தகம் வலியுறுத்துகிறது. என்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம்! லுக், God's home is now among his people. He will live with them. இதோ தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வீடு மனுஷரோடு இருக்கிறது. அவர் அவர்களோட வாழ்கிறார் என்றுதான் புதிய ஏற்பாடு முடிகிறது. தேவன் நம்மோடு வாழ்வதற்காகவே மனு உருவெடுத்து நம்முடைய ஒருவராக, இம்மானுவேலராக இந்த உலகத்தில் அவதரித்தார். வேறு எந்த மார்க்கமும் தேவனுடைய அன்பை இவ்வளவு நெருக்கமாக சொல்வதில்லை. மற்ற மார்க்கங்களில் தேவர்கள் பெரும்பாலும் மக்களிடமிருந்து தூரமாகவே இருக்க விரும்புகிறார்கள். மக்களிடமிருந்து தூரமாக இருப்பதுதான் பரிசுத்தம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் நம்முடைய பெரிய பாக்கியம், தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் நம்முடைய பாவத்துக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க கர்த்தர் ஒரு வழியை உருவாக்கினார். தேவன் மாம்சத்திலே அவதரித்து நம்மோடு வாசம் பண்ணினார். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இம்மானுவேலராக நம்மோடு இருக்கும்படிக்கு மாம்சத்தில் அவதரித்தார் என்பதை அறியும் போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்மை நிரப்புகிறது இல்லையா? இம்மானுவேல் என்பதன் அர்த்தம் தேவன் நமக்கு துணையாக நம்மோடு இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் ரூபமாக நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதே அதன் அர்த்தம். ஆதியிலே தேவனோடு இருந்த வார்த்தையானவர், தேவனாயிருந்த வார்த்தையானவர் நம்மோடு இருக்க மாம்சமாக உருவெடுத்தார் என்பதே அதன் அர்த்தம். நாம் பாடுகளின் பாதையில் கடந்து செல்லும் போதும், நம்முடைய வியாதிகளின் நேரத்திலும், தனிமையின் நேரத்திலும், நம்முடைய தேவையின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய், முன் செல்லும் தூதனாய், வழி நடத்தும் மேய்ப்பனாய், இம்மானுவேலராய் தேவன் நம்மோடு இருக்கிறார். இரட்சகராக வந்தவர் தன் வேலை முடிந்தது என்று நம்மை தனித்து விட்டு பரலோகத்துக்கு செல்லாமல் முடிவு பரியந்தம் நம்மோடு இருப்பதாக வாக்களித்தார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சீஷர்களுக்கு வாக்களித்தார். தேவனுடைய பிரசன்னத்தின் இந்த நினைவூட்டல் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை காலங்களில் நமக்கு சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆறுதலும் தரட்டும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.